ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.68% நெகட்டிவ்ல 17,706 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.31% பாசிட்டிவ்ல 42,262 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஆர்பிஎல் பேங்க், நெஸ்ட்லே இந்தியா, ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் இண்டிகோ. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எல்டிடிஎஸ், பர்சிஸ்டன்ட் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ். அடுத்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட்டோட டேட்டா அண்ட் எஃப்எண்டோட டேட்டா படி எந்த ஸ்டாக்ஸில் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறப்போ ஆதித்யா பிர்லா கேபிட்டல், நெஸ்ட்லே இந்தியா, சிட்டி யூனியன் பேங்க், இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் அதுவே ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட் அண்ட் எஃப்எண்டோ டேட்டா படி எந்த ஸ்டாக்ஸில் அதிகமாக நெகட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறப்போ இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எல்டிடிஎஸ், பர்சிஸ்டன்ட் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். அண்ட் டெய்லி நம்மளோட வீடியோஸில் போடுற கோட்ஸை பற்றி போன வீடியோவில் நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு கோட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட ஜென்ரல் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ்ட்டு 10 நாளாகவே கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்தே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டை பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வச்சுட்ருக்கு அண்ட் அது சென்டிமெண்ட்டையும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இதே போல் இன்றைக்கி இந்தியாவோட ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனோட டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்தில் 1.34% இருக்குது. ஆக்சுவலாக அது பிப்ரவரி மந்தில் 3.85% இருந்தது. ஸோ அப்படி ஒரே மாதத்தில் 3.85%லேருந்து 1.34% குறைஞ்சதுன்றது பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா பொதுவாக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இன்ஃப்ளேஷன்றது கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கும் மேலே ஆர்பிஐ கண்டினியூஸாக ரேட் ஹைக் பண்ணிட்டு இருந்ததை இப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ரேட் ஹைக் பண்ணலன்னா அது ஓவரால் எக்கனாமிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இப்படி இந்த பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நிஃப்டி ஃபாலோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ். அதாவது நம்மளோட போன வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம், நிஃப்டியோட ஓவரால் கான்ட்ரிபியூஷனில் இன்ஃபோஸோட வெயிட்டேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபால்ன்றது நிஃப்டியை ஃபாலோ ஆக வைக்கும். ஸோ அப்படி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஷாக் கொடுத்தாங்க. அதாவது Q4 ரிசல்ட்ஸில் அவங்களோட ரெவன்யூ ஒரு ப்ராஃபிட் எல்லாமே டவுன் ஆனதும் தாண்டி அடுத்த ஃபினான்ஷியலோட ரெவன்யூ கைடன்ஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்தது இன்றைக்கி இன்ஃபோஸோட ஷேர் ப்ரைஸை டபுள் டிஜிட்டில் ஃபாலோ ஆக வச்சது. அண்ட் இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.71% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து HDFC பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC பேங்க்கோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது, அதாவது அவங்களோட மெயின் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 1.23%லேருந்து 1.12%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த மாதிரி என்பிஏ டேட்டா எல்லாமே குறைஞ்சதுனா தான் அது பாசிட்டிவான டேட்டான்னு சொல்லணும். அண்ட் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்னு பார்க்குறப்போ 0.33%லேருந்து 0.27%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் HDFC பேங்க்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. ஆனால் ஓன்லி கன்சர்ன்னு பார்க்குறப்போ HDFC பேங்க் அண்ட் HDFC எல்லாமே மர்ஜ் ஆக போகுது. அதாவது அந்த மர்ஜருக்கு ஒவ்வொரு ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எப்பப்போ வரப்போகுது அண்ட் அந்த அப்ரூவல்லாம் வந்து எப்போ மர்ஜ் ஆக போகுது அண்ட் இந்த பெரிய மர்ஜர்னால் எவ்வளோ காஸ்ட் ப்ரெஷர் இருக்கும்ன்ற அன்சர்டனிட்டியும் ஓவரால் கன்சர்னாக இருக்குது. எனிவே இன்றைக்கி HDFC பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.52% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து KIOCLன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த KIOCLன்ற கம்பெனிக்கு கர்நாடகாவிலேருந்து 2 மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 1.48 crores இருக்குது அண்ட் இன்னொரு ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 2.33 crores இருக்குது. அண்ட் இந்த 2 ப்ராஜெக்டோட டியூரேஷனும் 12 monthsனு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வந்த இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.35% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி டிரான்ஸ்மிஷனோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயர் 2023ல் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷனல் பவர் டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க்கில் 1704 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதே போல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் சிஸ்டம் அவைலபிலிட்டியை மோர் தென் 99.7% மெயின்டைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்னு பார்க்குறப்போ போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 79.7 crores பவர் யூனிட்ஸை வந்து செல் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அதுவே இந்த ஃபினான்ஷியல் இயரில் 90.5 crores ஆஃப் பவர் யூனிட்ஸை செல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே குறிப்பாக இந்த Q4ல் உங்களோட டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க்கில் கிட்டத்தட்ட 984 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதாவும் கலெக்ஷன் எஃபிஷியன்சின்றது ப்ரீ கோவிட் லெவல்ஸ்க்கு இன்லைனாக இருக்கிறதாவும் அண்ட் புது ப்ராஜெக்ட்ஸ் ஆட் ஆனதுனால பவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கெப்பாசிட்டின்றது 15% அதிகமானதாகவும் அண்ட் கன்சியூமர் பேஸும் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.84% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் கம்பெனி அவங்களோட இன்புட் காஸ்ட்டோட இன்க்ரீஸை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு மே 1 இருந்து அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோட ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்தளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்ன்றது ஒவ்வொரு வேரியண்ட் அண்ட் மாடலை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக 0.6% அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக பிப்ரவரியில் தான் அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிளோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ மே மந்த்லேருந்து 2வது வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.56% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். மோத்திலால் ஆஸ்வால் வந்து ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 70 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதே போல் இந்த ஸ்டாக்கில் என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம்லேயே ரேப்பிடாக க்ரோ ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் வந்து இன்டர்நெட் பெனட்ரேஷனும் ரைசிங் கன்சம்ஷனும் அண்ட் அர்பனைசேஷனோட க்ரோத்தும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஜொமேட்டோன்றது இந்தியாவில் முக்கியமான பிளேயராக இருக்கிறதுனால அடுத்த 2 yearsல ஜொமேட்டோட ரெவன்யூன்றது அரௌண்ட் 29% CAGRல க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இயர் 2023 Q1லேயே எபிட்டா பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணியிருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025க்குள்ள கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட்டபிளாக மாறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக அவங்களோட காம்படிட்டரான ஸ்விக்கியோட காம்படிஷன்னால இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் ஸ்பெண்டிங்ன்றது கண்டினியூ ஆகுன்றதுனால ஃபினான்ஷியல் இயர் 2025க்குள்ளே ப்ராஃபிட்டபிளாக மாறுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதாவது ஊபர் ஈட்ஸு, ஓலா கேஃபே, ஃபுட் பாண்டான்னு இப்போ ரீசெண்டாக அமேசான் ஃபுட்ஸும் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியாக இருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்தியாவோட ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டில் ஜொமேட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அண்ட் ஸ்விக்கிக்கு ஆல்மோஸ்ட் 45% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸிட் ஆனதுனால இந்த மார்க்கெட்டுக்கு ஹை மோட் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கின்ற 2 கம்பெனிஸுக்கும் பெரிய அளவுக்கு எந்த வித்தியாசம் இல்லாததும் ஜொமேட்டோக்கு ஒரு கீ கன்சர்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனிவே இந்த அப்டேட்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஜொமேட்டோ ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 70 rupees கொடுத்துருக்காங்க. எனிவே இன்றைக்கி ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.19% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு FIs செல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக நம்மளோட மார்க்கெட்டில் FIs வந்து பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் 11th டேவாக இன்றைக்கி FIs வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி கேஷ் மார்க்கெட்டில் FIs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 534 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது DIs வந்து 269 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 1.92 lakhs இருக்குது. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,700 ஆர் 17,600ல் பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன்ஸ்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால 17,500 ஆர் 17,000ன்றது ஓரளவுக்கு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த F1 டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த மார்க்கெட்டோட ரேஞ்சுன்றது 17,500லேருந்து 18,000 ஆர் 17,000லேருந்து 18,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் டேஞ்சர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் நாட் தட் அவர் எய்ம் இஸ் டூ ஹை அண்ட் வி மிஸ் இட், ரேதர் இட்ஸ் தட் வி எய்ம் டூ லோ அண்ட் வி ரீச் இட். அண்ட் சில பேர் இந்த கோட்டை தமிழ்லையும் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ கீழே தமிழில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள்.